அந்த 5 மணி வீடியோக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கும் நல்லாவே தெரியுது. இன்னும் சரியா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுவீங்க, காலையில எக்ஸாமுக்கு போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் தான் உட்காந்து மாங்குன்னு படிப்பான். நைட் எல்லாம் படிப்பான் 1 மணி 2 மணி வரைக்கும். சரியா? பெஸ்ட் அட்வைஸ், நைட் எல்லாம் படிக்கிறது ஓகே, மேக்சிமம் ஒரு 11 மணி வரைக்கும் படிங்க. அதுக்கு மேல படிக்காத. ஏன்னா மார்னிங் எந்திரிக்கணும், மார்னிங் எந்திரிச்சு ரிவைஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் செக்ஷன் தான். ஓகேவா? இந்த கிராமர் செக்ஷன்லாம் நீங்க 1 or 2 3 டைம்ஸ் ரீட் பண்ணாலே நல்லா அட்டன் பண்ண முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? அதை ரொம்ப கவனமா அதனால நீங்க இப்ப இதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. 12th பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. அதனால சொல்றேன், அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது, ஆனாலும் சொன்னா கேட்டுக்கோங்கடா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். ஏன்னா இதுக்கப்புறம் வர சப்ஜெக்ட்லாம் மேஜர், அதனால நீங்க அதை கவனம் செலுத்திக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மேஜர்ஸ் நமக்கு மார்க்கு கட் ஆஃப் அதுலதான் இருக்கு. ஆனா டோட்டலுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, நீ சரியா படிச்சிருந்தாதான். அதனால லாஸ்ட் பேப்பர் லாங்குவேஜ்ல உனக்கு இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்கோங்க. இப்ப வரைக்கும் படிக்காதவனா தான் தயவுசெய்து இனிமேலாவது படிச்சுக்கோ, அதான் சொல்ல முடியும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 1 மார்க், அதுக்கப்புறம் இந்த கிராமர் செக்ஷனு, இந்த இஆர்சி, அப்புறம் இந்த அப்ரிசியேஷன், இதெல்லாம் உங்களுக்காகவே மேக் பண்ணிருக்கோம். இப்ப இஆர்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 4 லெசன் போயம் படிச்சாலே போதுமானது. ஓகேவா? நமக்கு மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு? 6 யூனிட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல இருக்கிற போயம்ல இருக்கக்கூடிய இஆர்சி. ஓகேவா? அதை படிச்சிட்டாலே நீங்க எழுதிடலாம். பட் இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்பல, அதெல்லாம் செட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 1 மார்க். 20 1 மார்க் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா தமிழ்லயே என்ன பண்ணிட்டாங்க, 1 மார்க் டிஃபிகல்ட்டா கேட்டாங்க. நம்மளோட சூப்பர் கீழ நம்ம அதை கொடுத்துருக்கோம். பட் உங்களுக்காக என்ன பண்ணிருக்கோம், அந்த சூப்பர் கீழ கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்காக தனியாகவும் இந்த வீடியோ மேக் பண்றோம். அதனால கண்டிப்பா அதை நீங்க படிச்சுக்கோ. 20 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில கவர்மெண்ட் அபிஷியல் பேசின வரைக்கும், ஏன்னா தமிழ் அப்படி வந்ததுனால நானும் பேசின வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, 1 மார்க் எப்படியும் ஒரு 15ல இருந்து 16 1 மார்க் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஒரு 4 1 மார்க் நீங்க ஒரு கிரியேட்டிவா தான் இருக்கும். கிரியேட்டிவ் ஃபார் கிராமர் தானேமா, நீங்க அந்த மாடல்ல இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்காலே போதுமானது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. என்ன சொல்றது, நம்ம 5 மார்க்குக்கு வீடியோ போட்டாச்சு. ஓகேவா? அந்த 35 மார்க் எப்படி இருக்குன்னு வீடியோ போட்டாச்சு. அப்புறம் 5 மாடல் கொஸ்டின். நான் திருப்பி சொல்றதுன்னா, நம்ம கொடுத்துருக்க அந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல மத்த எல்லா செக்ஷனும் ஃபுல்லா பாத்துக்கோ. 1 மார்க்கையும் ஃபுல்லா பாருங்க. ஓகே? அதுல 1 மார்க்கே பாருங்க. இதுல கொடுத்துருக்க அந்த 1 மார்க்கையும் நல்லா பாத்துக்கோ. ஓகேவா? இதுல 1 மார்க்கே ஒரு 2-3 செட்டா வரும். உடனே இவ்வளவு 1 மார்க்கான்னு கேட்காது. ஏன்னா இப்ப தமிழுக்கே நான் 400 1 மார்க் கொடுத்தப்ப கீழே கமெண்ட் பண்ணா 400 1 மார்க்னு சொல்லிட்டு, நான் திருப்பி சொல்றேன், சென்டம் எடுக்கிறவங்களுக்காக தான் இந்த பிளானிங் எல்லாமே. எனக்கு ஜஸ்ட் 50 போதும் சார், 60 போதும், நீ மேல படிச்சு போயிட்டே ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நீ அந்த 35 மார்க் இந்த பேராகிராஃப். ஓகேவா? அப்புறம் நார்மலா இருக்க செக்ஷன்ஸ்லாம் நீ படிச்சு மார்க் வந்துடும். சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுற பசங்களுக்காக இதை போடுறோம். அப்புறம் இவ்வளவு 1 மார்க் அவ்வளவு 1 மார்க்கெல்லாம் கேட்காது. ஓகேவா? வீடியோக்குள்ள நம்ம ஈஸியா கமெண்ட் பண்ணிடலாம். அதை நம்ம படிச்சு மார்க்கா கன்வே பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் எல்லாமே மேஜரா, அதை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றதுதான், நாளை காலையில வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்காத, உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. இதுக்கப்புறமாவது இங்கிலீஷ் படிக்கலாம். இப்பவாவது படிச்சது இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விடாத. ஓகேவா? தமிழ் நிறைய பேர் அப்படிதான் விட்டுட்டு போனான். அப்ப அதான் அப்புறம் 1 மார்க் அப்படி கேட்டான். மத்த செக்ஷன் ஈஸியா கேட்டாலும் 1 மார்க் செக்ஷன்ல கைக்கு போகும்போது நிறைய பேர் யோசிச்சாங்க. அதனால தயவுசெய்து சொல்றேன், கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க் தான் உன் தலையெழுத்து தீர்மானிக்கும். மார்க் தான் உன் அடுத்து நீ என்ன பண்ண போற காலேஜ்ல தீர்மானிக்கும். அதுக்கு டோட்டலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட் ஆஃபும் வேணும். அடுத்த சப்ஜெக்ட்லாம் மேஜர் அக்கௌண்டன்சி, கெமிஸ்ட்ரி 12th அடுத்த எக்ஸாம்ஸ். ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கு நம்ம கிட்ட சூப்பர் கைடு இருக்கு, அக்கௌண்டன்சிக்கு சூப்பர் கைடு இருக்கு. ரெண்டுமே தரமா இருக்கும். அக்கௌண்டன்சிக்கு 90க்கு ரெடி பண்ணிருக்கோம். கெமிஸ்ட்ரிக்கு 70க்கு ரெடி பண்ணிருக்கோம். கம்பல்சரி எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிருக்கோம். வேணுன்றவங்க அதையும் பை பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பேரிசன் அந்த வீடியோ வரும். நீங்க பாருங்க எந்த லெவலோட சூப்பர் கைட் வேலை செய்யறத. இப்ப இந்த பிடிஎஃப் எல்லாமே ஓகேவா, அந்த 1 மார்க் பிடிஎஃப், போயம் அப்ரிசியேஷன், இஆர்சி பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து வச்சிருக்கோம். தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கோ, படிக்காத தம்பிங்க படிச்சுக்கோங்கடா, நல்ல மார்க் எடுக்கலாம். தம்பிங்களாகட்டும் தங்கச்சிங்களாகட்டும் கடைசி ஸ்டேஜ்ல படிங்கடா, படிச்சா நல்ல மார்க் எடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கட்டா. நன்றி, வணக்கம்.